ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் நடைபெற்ற என்ஐஏ சோதனை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சோனைமுத்தன், குறிப்பாக எந்தெந்த இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது? இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் கீழக்கரையில் இன்று காலை தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு பணப்பரிவர்த்தனை செய்ததாக இன்று அதிகாலை முதலே என்ஐஏ அதிகாரிகள் 2 வீடுகளில் தலா 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நிறைவு பெற்று அதிகாரிகள் ஒருவரை பிடித்து கைது செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்கள் சேர்க்கும் நடவடிக்கைகள் பணப்பரிவர்த்தனை செய்வதாக ஏற்கனவே ஒருவர் சிறையில் உள்ளதாகவும் அவருடன் இருவர், அதாவது கீழக்கரை பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள இன்று அதிகாலை முதலே சோதனை ஈடுபட்டனர். அதில் குறிப்பாக பருத்திக்கார தெருவைச் சேர்ந்த தமிமுல் ஆசிக் என்பவர் வீட்டிலும், கீழே புது தெருவைச் சேர்ந்த அல் முபிக் என்பவர் வீட்டிலும் தொடர்ந்து 3 மணி நேரமாக இந்த 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இந்த சோதனையானது நிறைவுற்ற நிலையில கீழே புது தெருவில் உள்ள அல் முபிக் என்பவர் வீட்டில் தொடர்ந்து சோதனையான நடைபெற்று வந்தது. அவரது வீட்டிலிருந்து ஒரு லேப்டாப், 6 சிம் கார்டுகள் மற்றும் தற்போது சென்னையில் இருப்பதாகவும் அதற்காக அவருடைய சகோதரரான பாகிம் என்பவரை தற்போது இந்த என்ஐஏ அதிகாரிகள் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு வீட்டில் நடைபெற்ற சோதனையில் அவர்கள் பெண்கள் மட்டுமே இருந்ததால் தொடர்ந்து அந்த வீட்டில் சோதனையான நடைபெற்றது. அங்கு ஒன்றும் இல்லாததால் அந்த வீட்டில் சோதனை ஈடுபட்ட அதிகாரிகளும் தற்போது இங்கு கீழே புது தெருவில் இருந்து சோதனை ஈடுபட்ட அதிகாரிகளும் தற்பொழுது 2 இடங்களில் இந்த சோதனையை நிறைவு பெற்று அதிகாரிகள் கிளம்பி சென்றுள்ளனர். காலையில் இருந்து இந்த கீழக்கரை பகுதியில் போலீசார் சோதனை ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.